ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பொட்டுக்கடலை சட்னி ரொம்ப காரமாக நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வாணல் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் அது கூட ஒரு 3-4 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட இப்போ சேர்த்துக்கிறேன். இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் அரைக்கிற சட்னி நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் பச்சை மிளகா நிறைய சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதுக்குள்ளே இப்போ தேங்காயை திருவி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ரொம்ப போட வேண்டாம். ஒரு 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ அது கூட நான் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி 1 மட்டும் போட்டால் போதும், நிறைய போட வேண்டாம். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் இப்போது தேங்காயும் சேர்த்துக்கிறேன். இதையும் அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட நீங்கள் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் கண்டிப்பாக வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அப்படியே இறக்கி ஆற வச்சுடுங்க. இதை இப்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி கிரைண்டரில் யூஸ் பண்ணோன்னா கையால் அரைச்சா அதே டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கம்மியாக இருக்குது மசியாதுன்னெலாம் நினைக்காதீங்க, நல்லாவே மசிஞ்சு வரும். இந்த சட்னியை ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சட்னி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு வாணல் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதும் இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதை சட்னியோடு சேர்த்துடலாம். இப்போ சட்னியை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம நல்லா சூடான இட்லியோடு சேர்த்து பரிமாறிடலாம். இந்த சட்னி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.